வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். செம்ம சீனுமா. புதுக்கோட்டையில திடீர்னு பார்த்தா நம்ம பிரதமரும் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்திருக்காங்க. அவங்க வந்து திமுக மேடையில பேசியிருக்கிறாங்க பட்ஜெட்டை பத்தி. ஆச்சரியமா இருக்குல்ல? எங்களுக்கு அப்படித்தான் ஆச்சரியமா இருந்துச்சு. புதுக்கோட்டையில வாருங்க, பேனரா அடிச்சு வச்சிருக்காங்க எதிர்கட்சிக்காரவெல்லாம். என்னன்னா, நீங்க மோடியும் நிர்மலா சீதாராமன் கிண்டல் பண்ற மாதிரி ஆளா கூட்டு வரியா அப்படின்னு சொல்லி 5 வருஷத்து ஊழல் திமுக அடிச்சு அப்படியே பேனர் அடிச்சு கட்டியிருக்காங்க. நோட்டீஸ் அடிச்சா கிழிச்சு போட்டுருந்தாங்களாம். அந்த டெக்னிக்ல பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பெரிய சுவரொட்டிகள்லாம் இருக்கு. என்னன்னு உத்து போய் படிச்சு பார்த்தா, எங்கள் சுயமரியாதையை இன்னும் நாங்கள் இழக்க வேண்டுமா? எங்கள் சுயமரியாதை என்ன அவ்வளவு இழுக்கா? இனிமேலும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எடுத்து சில காங்கிரஸ்காரங்க ஒட்டியிருக்காங்க. யாருக்கு எதிராக ஒட்டியிருக்காங்கன்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு. சட்டசபைக்குள்ள முதல்வரையா ஒரு விஷயத்தை எடுத்து டமார் கொளுத்தி போட்டாரு. அதாவது மாநிலத்தில் சுயாட்சி போட்டு விட்டு சட்டத்தை நிறைவேற்றிட்டா என்ன, யாரும் கேட்க முடியாதுல அப்படின்னு ராத்திரி உட்கார்ந்து யோசிச்சிருப்பார்களுக்கு சடக்குன்னு பேசிவிட்டார். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஒரு ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். 106 முறை அம்பேத்கருடைய சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. 107வது முறையும் திருத்தம் பண்ணிருங்க. அதிகாரத்தை ஒரே பக்கமாக வச்சிருந்தீங்கன்னா வெயிட் தாங்காம பொத்துரு கீழே விழுந்துருவீங்க, பரவலாக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும், ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல. இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். 1994 SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட்டாட்சி என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்தகைய கூட்டாட்சி கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் பண்பாடாக சேர்க்க வேண்டும். அதற்கு அரசமைப்பு சட்ட திருத்தமும் சீர்திருத்தமும் தேவை. கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். சும்மா நைன்னு இருக்கப்படாது. குட்டா குனிய வர நாங்க இல்ல, சடக்குன்னு எந்திரிச்சோம்னா அப்புறம் உங்க கை மேலையில எங்கிட்டாவது பற்றா, அப்புறம் எங்களை அடிச்சு விட்டாங்கன்னு நீங்க எதுவும் சொல்லப்படாது அப்படிங்கிற ரீதிக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல, இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை ஒன்றிய அரசுக்கு உணர்த்துவோம். இப்படிப்பட்ட பின்னணியில்தான் நமது குடியரசின் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்ப்பை தீர்மானிக்கும் முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம். நாம் இதுவரை பயணித்த பாதையை
மீளாய்வு செய்து உண்மையான கூட்டாட்சி கருத்தியல் வலுப்பெறும் வகையில் நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் இது. இந்த அறிக்கையை தற்போது இந்த மாமன்றத்தின் மேலான பார்வைக்கு வைக்கிறோம். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பன்முகத்தன்மை, மக்களாட்சி பொறுப்புணர்வு, அரசமைப்பு சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளடக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் திறந்த மனதோடு ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி செழுமையாக படுத்த வேண்டும். ஒன்றிய மாநில உறவுகளில் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும். மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும். மாநிலங்களால் தான் நாட்டு வளர்ச்சியும் பெருமையும் வளர்ச்சியும் அடையும். கூட்டாட்சி கருத்தியல் என்பது மாநிலங்களுக்கான சலுகை இல்லை, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கொட்ட கொட்ட குனியக்கூடியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பெருந்தை அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி, உருவாகட்டும் இந்திய குடியாட்சி. போறோம். அன்புமணி ஐயா சடக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இப்பெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வரும்போது அவருக்கு ஆக்ரோஷம் தன்னால வந்துருது. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,54,000 கோடி, 4,54,000 crores. 74 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மட்டும் 4-5 ஆண்டுகளில் பெற்ற கடன், தமிழ்நாட்டுக்கு பேரில் வாங்கிய கடன் 4,96,000 கோடி. 74 வருஷமா 4,54,000 கோடி கடன், 4,56,000 கோடி, 4,56,000, 4,56,000 கோடி கடன். 74 வருஷமா 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன். தமிழிசையக்கா சடக்குன்னு வந்தாங்க. பட்ஜெட் ஓரமா வச்சிருங்க. பிரதமர் ஐயா இந்த நாட்டுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கார். அதை ஒண்ணா எடுத்து சொல்ல டக்கு 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 டக்குன்னு வாக்கா மிஷின்ல ஊடுது. நீங்க என்ன சொல்லி கேப்பிய, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவா சொல்லுங்க வாப்போம் அப்படின்னு அக்கா கேட்காங்க. வேலூருக்கு வராங்க, திருச்சிக்கு வராங்க, மதுரைக்கு வராங்க. ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மீது பற்று கொண்டு தமிழக மக்கள் நிச்சயமாக ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்மிடம் வாக்கு கேட்டு தனது திட்டங்களை சொல்லி, மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார். ஆனா ஸ்டாலின் மத்திய அரசை திட்டிக் கொண்டு மட்டுமே வாக்கு கேட்கிறார். இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை நிறுத்த பார்த்தோம்னு சொல்றாங்க. எப்படி நிறுத்த பார்ப்போம்? மகளிருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் அதை நிறுத்துவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. மறுபடியும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நம்ம எடப்பாடி அண்ணாச்சி வந்தாரு. நேற்று தான் இதயக்கனி படம் பார்த்தேன். கண்ணுல இருந்து சொறு தண்ணியா வந்துருச்சு. எம்ஜிஆர் ஐயா வழியில, ஜெயலலிதா அம்மா வழியில ஆட்சி அமைக்க போறோம். யாரும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். அதான் நேத்தே அழுதுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். விரைவில் தமிழ் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம். விரைவில் தமிழ் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணுனா கொஞ்சமாச்சும் பாராட்டணும்ரா. உங்களுக்கு தானே திருவள்ளுவர் தெரியும். உலகம் முழுக்க திருவள்ளுவரை கொண்டு வந்தது எங்க மோடி ஐயா தானே. அவர் வாழும் திருவள்ளுவர் இல்லையா? எல்லா ஊருக்கும் ஒரு சின்ன நாட்டுக்கு போனாலும் அங்கே போய் திருவள்ளுவரை சொல்றாருலா. அவரை பாராட்ட வேண்டாமா? எனக்கு மனசு கனத்து கிடக்கு அப்படின்னு அக்கா விசனப்படுதாவ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா விதத்திலும் இன்னைக்கு கல்வியில இடைநிற்றல் அதிகமாகி இருக்கிறது. இடைநிற்றல், அதே தனியார் பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகி இருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. திருவள்ளுவர் சிலைய அறிவாற்றலின் சிலை அப்படின்னு போடுவோன்னு சொல்லிட்டு, ஆனா திருக்குறள் சொல்லுகின்ற பாரத பிரதமரை கிண்டல் செய்யறாங்க. இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறாரோ? உலகத்துல எந்த சமூகமும், எந்த மொழியாளரும், எந்த மாநிலமும்
தன்னோட மொழியை சொல்லும் ஒரு பிரதமரை கிண்டல் அடித்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு நாட்டில இருந்து சரணிப்படியாக பிரிஞ்சு போறதுங்க அவங்களுக்கு தேசியம். ஒரு தேசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சடக்குன்னு மாநில சுயாட்சி வேணும் சொல்லி நீங்க கையெழுத்து போட்டு எல்லாம் வேணும் சொன்னா நாங்க கட்டி கேட்கறது என்ன ஆச்சு? இரும்பு மனிதர் அப்படியே எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காருலே, அதை பிரிச்சுட்டு போட நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வானதி ஏக்கா கொஞ்சம் குரல் கமறி கேட்காங்க. மிக தெளிவாக மாநில முதலமைச்சரே சொல்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் அரசியலமைப்பை சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் அதற்காக தேவைப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவசியமே இல்லாமல் சட்டப்பேரவையிலே அதற்கு ஒரு குழுவினை உருவாக்கி அரசாங்கத்தோட செலவுல நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே ஒரு அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு திராவிட மாடல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ அவர் கேட்கறது என்ன தப்பு? நாங்க நிறைய கொடுக்கோம், கம்மியா கொடுக்கிய அப்படித்தான் கேட்க வேண்டிய இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு செல்வ பெருந்த கண்ணாச்சி சப்போர்ட்டுக்கு வரார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையானது. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஆளுநர் மூலமாக மாநிலங்களை ஆள வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை பொருட்படுத்துவதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சிதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேல இருக்கிற ரெண்டு பெரிய தலைகளுக்கும் கீழே இருக்கிறத பார்த்தா பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதனால அப்பப்ப என்ட்ரி கொடுத்து அப்பப்ப பேசி அப்பப்ப ஏதாவது பண்ணி என்னமாவது கலைச்சு விட்டு பார்க்கலான்னு பார்க்கறாங்க. பி ஸ்டடி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி அப்படிங்கிறார். மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்றாங்க. 2 முறையில் 4 முறையில் 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS கூறிய மண் இல்லை. நீங்கள் செவனேன்றுங்க. அடுத்து 2.0 வரப்போகுது. திராவிட மாடல் ஆட்சி தான் அமைய போகுது. நான் வழக்கம் போல் செவனேன்னு அந்த பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் இந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருங்க. மற்றபடி மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. போய் அவிய வேலையை பாருங்க, கஞ்சியை குடிக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை திமுக கழகத்துக்கு அமைந்து விடுவதால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு பின்னரும் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஆட்சியாக தொடர்வார், அதை நடத்துவார், அதில் வெற்றியும் பெறுவார். காலங்கள் மாறும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஆட்சி மாற்றம் அது இதுன்னு வரும் பொழுது ஒரு பங்கு கொடுங்க, லேசாக எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இவ்வளோ நாளும் காங்கிரஸ்காரங்க மனசு இருந்தது, இப்போ வெளிப்படையாக கேட்காங்க. நாங்களும் கேட்டோம், ஆனால் இந்த டைம் அது செட் ஆகாது, அடுத்த டைம் பார்த்துக்கோம், சும்மா இல்லையா? அந்த மாதிரி பேசி தீர்த்துக்குருவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்காரு நம்ம திருமாண்ணேன். தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்கன்னா அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த முறை அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். இட்லினா வேகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். சடக்குன்னு மாவை ஊற்றிட்டு கேட்கக்கூடாதுல்ல. அதனால இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுசரித்து வரணும். அப்படியே கூட 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டி விட்டு அப்படியே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சண்முக ஐயா லைட்டாக சீட்டுக்கு பிட்ட போட்டார்லாம். பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும்.
அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. இங்கே பாருங்க அண்ணாச்சி, நீங்கள் வாட்டுக்கு மடிக்கணினிக்கு கொடுக்குவீங்க, அங்கிட்டு 5000 கொடுக்குவீங்க, இங்கிட்டு 2000 கொடுக்குவீங்க, அது கொடுக்குவீங்க, இது கொடுக்குவீங்க. நீங்கள் வாட்டுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பேர்ன் ஆகுது இல்லை? 6 வீட்டு காசு 6 இருக்கு, நீங்கள் வாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கியா? தப்பு அண்ணாச்சி அப்படிங்கிற நம்ம சீமா. நீங்கள் குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசங்க பண்டிகைக்கு, அப்படி ஏதாவது சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படி ஏதாவது கொடுக்குதா? அப்போ எப்படி நாங்கள் உழவர் கொடி நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிறேன்? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறேன். ஒரு நெசவாளி அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறேன். அப்போ 60,000 முறை அந்த கைத்தறி ஆட உலகத்தில் எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாமல் செஞ்சு. நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். அப்படியே சடக்குன்னு இந்த இதுக்கு எதிர்வினை ஆட்டுற முடியா வந்தார்ல நம்ம கார்த்திக் சிதம்பரனாச்சி ஐயா. காசை கொடுத்தா அவர் பார்க்க பெட்டி கடை போவார், அந்த பக்கம் ஹோட்டல் போவார், அப்படி பேர் பூ வாங்க போவார், பழம் வாங்க போவார். அந்த மாவட்டத்துக்குள்ளே அப்படியே பணப்புழக்கம் இருக்கும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஐயா ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியலன்னா என்னையா உன்னை வச்சுக்கிட்டு பண்ணுறது? மைக்கு முன்னாடி வாழ்வான்னு கத்துறா மட்டும் போதாது அப்படிங்கார். மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள்லாம் முக்கால்வாசி யாருக்குமே புரியாது. இப்போ சில முக்கால்வாசி மத்திய அரசாங்க திட்டங்களோட பேர் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை வந்து எப்படி அமல்படுத்துறது நிறைய பேருக்கு தெரியாது, அதிகாரிக்கே தெரியாது. அப்படி பொதுமக்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கு நேரடியாக ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அடிப்படையான மாத ஊதியம், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில் ஒரு 5,000 ரூபா ஒரு மாதம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5,000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியாக மக்கள் வங்கி கணக்கில் போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுற்றி இருக்கிற 2-3 கிலோமீட்டரில் இருக்கிற நிறுவனங்களில் கடைகளில் தான் அதை செலவு பண்ணுறாங்க. சுற்று வட்டார பொருளாதாரம் அதனால தான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்து ஒரு லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. சண்முகையா கேட்காரு, அண்ணாமலைன்னு ஒருத்தர் புதுசுன்னு வந்தார். ஒரு பாப்பா என்ன காரணத்துக்காக இறந்து போச்சு, மதமாற்றம் பண்ணதுனால தான் செத்து போச்சுன்னு சொல்லி கான்னு கத்துனார். இப்போ சிபிஐ இல்லை அது வேற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதாவ. இப்போ அவர் என்ன செய்வார்? ஏயா எது எடுத்தாலும் அவசரம் கொடுக்காவே குடுன்னு அடிக்கிறதா அப்படின்னு கேட்கார். அண்ணாமலைகிட்ட இருந்து பதில் வரும். அவனுடைய தற்கொலையை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியும் மக்களிடையே ஒரு மத பகைமையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் அன்றைக்கு தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். தலைவர் என்கிற முறையில் அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சங் பரிவார அமைப்புகளும் இதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் மதமாற்றம் செய்யப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலை உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எழுப்பி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கிய குற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். ஒருத்தருடைய விருப்பத்தில் இன்னொருத்தர் தலையிடலாமா? தப்பு இல்லையா? இப்போ எங்கள் ஐயா அப்பா இளையராஜா ஐயா இருக்காரு, அந்த பக்கம் பாருங்க தம்பி அங்கிட்டாக்க போனார், அப்படி இந்த பக்கம் தமிழ் இப்படி போனோம்னா நம்மளை விட்டுறணும், அது அவங்களோட உரிமை, அதுக்குள்ளலாம் நம்ம தலையிடப்படாது அப்படின்னு திடீர்னு பொங்குறாருங்க நம்ம சீமானாச்சி. அம்மையார் ஜெயலலிதா படித்த பள்ளிக்கூடது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் படித்த பள்ளிக்கூடது. அவங்களாம் என் மதம் மாறல. இப்போ நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலே படித்தேன், நான் என்னை மதம் மாற்றினாங்களா? இங்கே மதம் யாரும் கட்டாயம் மாறல, விரும்பித்தான். இப்போ என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்கள் மாற்றினீங்களா? அவர் விரும்பி ஏற்றிருக்காரு. இப்போ என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா,
இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாற்றினாங்களா? இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டுக்கிட்டு கூடாது. எனக்கு என்ன பிடிக்குதோ, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால சாப்பிடுலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எட்டத்தில் நின்று இந்த தாவேக்கில் வந்து ஒரு அண்ணாச்சி எட்டி பார்த்துட்டே இருந்தாரு. இங்கே வாங்க, என்னத்துக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கே, எதை சொல்லணும்னு ஆசைப்படுத்தலான்னு கேட்டோம். ஆமாம் எங்கிட்ட இருக்குல்ல, எங்களையும் சேர்த்துக்கங்க ஆட்டத்தில்னு நிர்மல்குமார் அண்ணாச்சி அவர் வாட்டுக்கு போகிற போக்கில் புரிஞ்சு விட்டு போகிறாருலாம். இல்லை, கூட்டணிக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்துட்டு இருக்க கூட கூட்டணிகள் உறுதியாயிருக்கு. இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்கு. ஏன்னா இறுதி நாட்கள்ல தான் பல விஷயங்கள் மாறும். யாரும் அமைத்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தா இருக்கும். பட் இது இன்னும் நாட்கள் இருக்கு. அது ஏதாவது உறுதியானால் எங்களுடைய தலைவர் அறிவிக்கும். உங்களுக்கு இந்த மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோம். சில பேர் மண்டே ஆட்டினாங்க. சரி, இந்த மாநிலத்தினுடைய கைகளில் என்னென்ன அதிகாரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம். ரெண்டுக்கும் மானாவாரியாக பதில் அள்ளி போடுறாங்க. கேட்டு பயன்பெறுங்க மக்களே. மாநில சுயாட்சின்னா பார்த்தீங்களா, மாநில அரசாங்கமே முடிவெடுத்து மாநில அரசாங்கமே அதை செயல்படுத்துறது மாநில சுயாட்சி. மருத்துவம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். கல்வி, மருத்துவம், வணிகம் இது எல்லாமே நம்ம மாநிலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். மருத்துவம் நம்மகிட்ட இருந்தோம்னா நீட் தேர்வுக்கு நம்ம இப்படி மத்திய சர்க்காரை கெஞ்ச வேண்டாம். அந்த மாநில மக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, மருத்துவ வசதி, பாதுகாப்பு இவைகளை எல்லாம் யாருடைய தலையீடுமின்றி நிர்வகிக்கிற ஒரு மாநில அரசு வேண்டும். மத்திய அரசாங்கம் வந்து வெளியுறவுத்துறை, ரயில்வே, நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை போன்ற துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும். மத்தியில் ஒரு கட்சி, மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்கிறப்போ, கொள்கை ரீதி அவங்க வேறு இதில் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதோடைய உதவி, மத்திய அரசோட உதவி மாநில அரசுக்கு கிடைக்காது. ஒரு ஸ்டேட்டில் உள்ள ஒரு மக்களுக்கும் அந்த மாநில ஆட்சி கைகளில் அந்த அதிகாரம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மக்களுக்கு அது போய் சேரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் மத்திய அரசினுடைய இணக்கத்தோடைய மாநில அரசில் அவங்க சட்டத்தை தன்னிச்சையாக ஏற்றுற மாதிரி உள்ள அதிகாரத்தை கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் நிதியிலையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கேன். இந்த நடைமுறை தான் இன்னைக்கு உள்ள தேவை. ஏன்னா மத்திய அரசாங்கங்கிற ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும். அதை விட்டு மாநில அரசாங்கம் இருந்திருந்தா மாநில அரசாங்கம் மக்களுக்கான சேவையை செய்ய முடியாது. அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை அமல்படுத்துவதற்கு அவங்க சுதந்திரம் இருக்கணும், ஜனநாயகம் இருக்கணும். ராஜமன்னார் கமிட்டி என்ன சொல்லுது? 1969 இந்த கல்வி மாநில சுயாட்சிக்குள்ள அதன் போல திட்டங்களுக்கும் அது வகுக்கக்கூடிய சட்டங்களுக்கும் இல்லை மத்திய அரசு, ஒன்றிய அரசு தலையீடு இருக்கக்கூடாது, தலையீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதிகாரங்களை ஒன்றியத்தில் குவித்ததனுடைய விளைவுதான் பல நாடுகள் உடைந்து சின்னாபின்னமாயிருக்கிறது. முழுக்க மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லலை. அதே நேரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்கமாக இருந்தால் எல்லா செயல்களையும் பெறலாம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தான் என்றைக்கும் நிலைக்கும். இது வரைக்கும் தர்பாரோட இணைஞ்சு பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் எடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் தூக்கி தூர வச்சுருங்க. அப்புறம் இந்த ரீல்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்று எடுங்க. இல்லைன்னா இந்த நான் போய் மலையிலேருந்து ஏறேன்னு குப்பரை விழுகிறது, வண்டிக்குள்ளே விழுகிறது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் விழுந்தது பார்த்தாரு மற்றவங்களை போட்டு பயமுறுத்தி கீழே விழ வைக்காதீங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.